இங்கே எனக்கு முன்னாலே பேசியவெல்லாம் சொன்னார்கள். எடப்பாடி பழனிசாமியை பற்றி இங்கே சொன்னார்கள். எடப்பாடி பழனிசாமி தனக்கு முதலமைச்சர் பதவியை தந்தவரையே அவருக்கு நன்றியாக இருந்தாரா என்றால் இல்லை. நான் உங்களால் முதலமைச்சர் ஆகவில்லை என்று நன்றி கெட்டதனமாக பேசுகின்ற ஒரு மனிதர் இந்த அரசியலில், தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கிறார் என்று சொன்னால் அது எடப்பாடி பழனிசாமி தான். தமிழக மக்கள் அனைவரும் அவர் எப்படி பதவியை பெற்றார் என்றால், நீங்களெல்லாம் அடிக்கடி சொல்லுவீங்க, ஊர்ந்து 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 போய் காலை தொட்டு முதலமைச்சர் பதவியை பெற்றுக்கொண்டு முதலமைச்சர் பதவியை தந்தவரையே எதையோ பார்த்து குறைக்கிறது. நான் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அந்த நிலைக்கு ஒரு பண்பாடு இல்லாத ஒரு ஆள் நான் செய்த மிகப்பெரிய அரசியல் தவறு என்ன என்று சொன்னால், பழனிசாமி 4.5 வருடம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருப்பதற்கு நான் தந்த ஆதரவினால் தான் அவர் இருந்தார் என்பதனை கூட மறந்து, அம்மா அவனை எனக்கு 2 தடவை முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க, அவங்க முதலமைச்சர் பொறுப்பில் இல்லாத சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது திரும்பவும் அவர்களுக்கு அந்த பொறுப்பிற்கு ஏற்றுக்கொள்வதற்கு தகுதி இருக்கிறது என்று வந்தவுடன் அப்படியே தங்க தாம்பலத்தில் வச்சு அம்மாட்டி கொடுத்து வந்தேன். மீண்டும் சின்னம்மாவில் தான் இவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க. என்ன நடந்தது? உங்களால் நான் முதலமைச்சர் ஆகவில்லை என்று சொல்லுகின்ற ஒரு நன்றி கெட்ட அரசியல்வாதி யார் என்று சொன்னால், இன்றைக்கு தமிழகத்தில் அவர் மீண்டும் இந்த தேர்தலில் கூட்டணி அமைச்சு, எங்க அவர் ஒரு கூட்டணி அமைச்சிருக்காரு, அந்த கூட்டணி சார்பாக தமிழ்நாடு முழுவதும் வரப்போறாராம். அப்படித்தான் 2021 தேர்தல் அறிவிச்சோன்னு இவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டாரு. நம்ம பத்திரிகை தொலைக்காட்சி நபர்லாம் நம்ம தளபதியை பார்த்து, ஐயா எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டாரு, நீங்க எப்போ போக போறீங்கன்னு கேட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டாரா, உறுதியாக நான் மகத்தான வெற்றி விட்டு முதலமைச்சராக வருவேன் என்று அன்றைக்கே 2007 நம்முடைய தளபதி அவர்கள் சொன்னார்கள். எடப்பாடி பழனிசாமி கழக நிரந்தர அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துக்கு நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மாவில் இருந்தது போது நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மாவில் தான் என்று பொதுக்குழுவிலே தீர்மானம் போட்டதை தூக்கி எறிந்துவிட்டு தனக்குத்தானே பொதுச்செயலாளர் என்று பட்டம் சுட்டிக் கொண்டு, வர இருக்கின்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கின்ற நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்க வேண்டும் என்று சர்வாதிகாரமாக தன்னுடைய அடிமைகள்லாம் வச்சு பேச வைத்து அவர் பொதுச் செயலாளர் ஆனார். முதலமைச்சர் அவர்தான் என்று அறிவிக்க செய்து தேர்தலை சந்தித்தார். எத்தனை தேர்தல்? இங்கே பேசியதெல்லாம் சொன்னார்கள். 10 தேர்தல், 10 தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் 2 தேர்தல், 2 பொது தேர்தல், சட்டமன்ற தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தலில் 10 தேர்தலிலும் மற்ற மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத நபர் ஒருவர் தமிழகத்திற்கு இருக்கிறார் என்று சொன்னால் அது எடப்பாடி பழனிசாமி தான். 10 தேர்தலிலும் படுதோல்வி பழனிசாமியாக தான் தோல்வி அடைந்தார். அந்த அளவுக்கு அவர் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டது. ஒன்று, தான் நிரந்தரமாக எல்லா பதவிகளிலும் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவர் ஒவ்வொரு அரசியல் நடவடிக்கையும் இருக்கிறதே மக்கள் உன்னிப்பாக கவனித்தது. அவருக்கு படுதோல்வியைத்தான் பரிசாக தந்து கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் என்பதனையும், வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து நிலைகளிலும் இருந்து மக்களின் நலனை பற்றியும் மக்களுடைய நாட்டுடைய வளர்ச்சியை பற்றியுமே சிந்தித்து செயல்படுகின்ற முதலமைச்சராக இருக்கிற நம்முடைய தளபதி அவர்கள் தான் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்று மக்கள், தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். அதாவது இந்த லோகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது 9 கோள்கள். 9 கோள்கள்: ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது. இதுல பவர்ஃபுல் கோள் எதுனா சூரியன். பவர்ஃபுல் கோள் சூரியன். அதுதான் அந்த லோகத்தை ஆண்டுகிட்டு இருக்கு.
இந்த சூரியன் வந்து மற்ற கோள்களை காணும் லட்சக்கணக்கான கிலோமீட்டர்களை தள்ளி இருக்கு. அவ்வளவு லட்சக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி இருக்கின்ற இந்த சூரியன் அது பக்கத்துல போன என்ன ஆகும்? என்ன ஆகும்? பொசுங்கிருவாங்க. சூரியன் தருகின்ற ஆக்சிஜன் அதை உள்வாங்கிக் கொண்டுதான் மனிதனை இன்றைக்கு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தாவரங்களும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வளர்ச்சி அடைகின்ற நிலையில் இருக்கிறது என்பது இன்றைக்கு நிதர்சனமான உண்மை. உலகத்தையே ஆட்டி படைக்கின்ற சக்தியாக இன்றைக்கு சூரியன். அந்த சூரியனை நமது பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த மாபெரும் இயக்கத்தை தோற்றுவிக்கும் போது அதனுடைய வெற்றி சின்னமாக தந்திருக்கிறார்கள்.